அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு நிறைவு. இலங்கைக்கு வியட்நாம் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு. தெற்கு அதிவேக வீதியில் விபத்து, பலர் காயம். ஆசிரியர் கலாசாலை இறுதி பரீட்சை வெளியான அறிவிப்பு. தமிழர் பகுதியொன்றில் பெருமளவு ஆபத்தான பொருளுடன் சிக்கிய நபர். மாவோயாவில் நீராட சென்ற சிறுவன் உயிரிழப்பு. நாளை முதல் சேவையை ஆரம்பிக்கும் யாழ்தேவி ரயில். பேலியகொட மெனிங் சந்தையில் தீ விபத்து. கபில சந்திரசேனவின் பூத உடலுக்கு மஹிந்த அஞ்சலி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் முதலாம் பகுதி நிறைவடைந்துள்ளது. குறித்த பணிகளானது நேற்றைய தினம் முடிவடைந்துள்ளது. 12 நாட்கள் இடம்பெற்ற இந்த ஆய்வின் முடிவில் இதுவரை மொத்தம் 262 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வாய்வின் 12வது நாளான நேற்று ஒரு புதிய எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளிலிருந்து 5 எண்பு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை செம்மணியிலிருந்து மொத்தமாக 261 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்னும் வெளியே எடுக்கப்படாமல் உள்ளது. இதில் சிறுவர்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் எண்பு தொகுதிகளும் உள்ளடங்குவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய அகழ்வின் போது எண்பு குவியல்களுக்கு கீழே இரும்பு வளையம் என சந்தேகிக்கப்படும் பொருள் ஒன்று கண்டறியப்பட்டது. அதற்கடியிலும் எண்பு தொகுதிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் அப்பகுதி மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட ஆய்வின் போது இதுவரை 15 முக்கிய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் கொழும்பில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கைக்கு வியட்நாம் அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்புக்காக பாதுகாப்பு செயலாளர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் பொதுவான பாதுகாப்பு நலன்கள் சார்ந்த விடயங்களில் இலங்கையின் பாதுகாப்பு துறையுடன் இணைந்து பணியாற்றிய வியட்நாம் உறுதி பூண்டுள்ளது என ஜெனரல் ஜியாங் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய முன்னேற்றங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த வியட்நாம் தூதுக்குழுவினர் பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இலங்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயார் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஓய்வு பெற்ற இலங்கை அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயஹொந்தா மற்றும் வியட்நாமின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஜெனரல் ஃபேன் வேன் யாங் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். அத்துடன் பிராந்திய ரீதியில் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர ரீதியான ஒரு பலமான கூட்டாண்மையை உருவாக்குவதற்கு இந்த சந்திப்பு ஒரு முக்கிய அடித்தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தெற்கு அதிவேக வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு அதிவேக வீதியின் பெலியத்த மற்றும் ஹசாகல ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட 154வது கிலோமீட்டர் மைல்கல்லுக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் அனைவரும் தற்போது தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த மின்சார சபை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு கதிர்காமம் நோக்கி பயணித்த காரொன்று முன்னால் சென்ற லொரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த மோதலில் குறித்த லொரி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2023-2024 ஆண்டுகளுக்குரிய ஆசிரியர் கலாசாலை இறுதி பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. செய்முறை பரீட்சை உள்ளடங்களாக எதிர்வரும் 17ஆம் தேதி வரை 3 பரீட்சை மையங்களில் இந்த பரீட்சைகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே அந்தந்த ஆசிரியர் கலாசாலைகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.donets.lk ஊடாகவும் இந்த அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் உயிலங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொதுக்குடியிருப்பு பகுதியில் வடமாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது பாரியளவு கஞ்சா போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று சனிக்கிழமை மாலை முன்னெடுக்கப்பட்ட
விசேட சோதனையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 7 கிலோகிராம் 320 கிராம் கஞ்சா போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உயிலங்குளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் வவுனியாவை சேர்ந்த 49 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உயிலங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாவனெல்ல ஹேலிஸ்வத்த பகுதியில் மாவோயாவில் நீராட சென்று 15 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவனும் மற்றொரு சிறுவனும் மாவோயாவில் நீராடிக் கொண்டிருந்த போதே இவ்வாறு நீரில் மூழ்கியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சிறுவனின் சடலம் அருநாயக்க வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பிலிருந்து காங்கேசந்துறை வழியாக பயணிக்கும் யாழ்தேவி புகையிரதம் நாளை முதல் மீண்டும் தனது சேவையை ஆரம்பிக்கும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. திங்கள், புதன், வெள்ளி ஆகிய தினங்களில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை வரை யாழ்தேவி பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான ரயில் சேவை இடம்பெறும். இந்த ரயிலானது குளிரூட்டப்பட்ட 4 முதலாம் வகுப்பு பெட்டிகளை கொண்டது. ரயில்வே திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமூடாக அல்லது ஆசன முன்பதிவு வசதி கொண்ட நிலையங்களுக்கு சென்று பயண சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள முடியும். பேலியகொட மெனிக் பொது சந்தையில் இன்று ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 20 வர்த்தக நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். கொழும்பு 8 பொரளையில் உள்ள தனியார் மலச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அன்னாரது பூதவிடலுக்கு இன்றைய தினம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தியதுடன் உயிரிழந்த சந்திரசேனவின் குடும்பத்தினரை சந்தித்து தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மலச்சாலை வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷவிடம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் அண்மையில் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணை குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் சட்ட ரீதியான அழைப்புகளை ஏற்று தாம் நிச்சயமாக ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவித்தார். நாம் அங்கு சென்றுதானே ஆக வேண்டும் என குறிப்பிட்ட அவர் லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்று அவர்கள் குறிப்பிட்டுள்ள தினத்தில் தாம் நேரில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் மிகவும் உறுதியாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.